ஹாய் விவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்று காலையில பார்த்தீங்கன்னா, தங்கத்தோட விலை கிராமிற்கு ரூ. 50 விலை குறைந்த நிலையில் மாலை 2வது முறையா ரேட் சேஞ்ச் ஆகறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப என்ன நிலவரத்தில் இருக்கு அப்படின்னு பத்தி இந்த வீடியோல நம்ம பார்த்தரலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்று காலையில் தங்கத்தோட விலை கிராமிற்கு ரூ. 50 விலை குறைந்து 22 கேரட் ஒரு கிராம் ரூ. 14,250 ஒரு சவரன் ரூ. 1,14,000 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. இதனை அடுத்து 24 கேரட் ஒரு கிராம் ரூ. 15,545 அதுவே ஒரு சவரன் ரூ. 1,24,360 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு. வெளியோட விலையும் பார்த்தீங்கன்னா கிராமில் ரூ. 275 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை இப்போ மதியம் 3 மணி நிலவரப்படி பார்க்கும் பொழுது சர்வீஸ் செலவில் தங்கத்தோட விலை பெரிய அளவுக்கு எந்த ஒரு மாற்றம் இல்லைங்க. இந்திய ரூபாயின் மதிப்பு நம்மளுக்கு காலையில் விலை நிர்ணயம் செய்தது போல தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெரிய அளவுக்கு சர்வீஸ் செலவுலையும் தங்கத்தோட விலையில் வந்து எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் இருக்குது. இந்திய ரூபாயின் மதிப்பும் சேஞ்சஸ் எதுவும் இல்லாமல் தாங்க இருக்குது. ஸோ இதே ஸ்டேட்டஸ் கன்னியூ ஆச்சுன்னா இன்று மாலை 2வது முறை ரேட் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இல்லைன்னு சொல்ல முடியுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இன்று 2வது முறையாக ரேட் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு கிடையாதுங்க. ஸோ அப்படி ஏதாவது இடையில இன்னும் ஏதாவது 1 மணி நேரத்தில் இருந்து இடைப்பட்ட டைமில் ஏதாவது மாற்றங்கள் இருந்து கடையோட ரேட்டோ இல்லை மார்க்கெட் ப்ரைஸோ எது சேஞ்ச் பண்ணாங்களோ உங்களை நான் வந்து தெரியப்படுத்துகிறேங்க. அப்படி இல்லைன்னா இரவு 9 மணி வீடியோவில் நாளைக்கு நிலவரம் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு வந்து தெரியப்படுத்துகிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளியோட விலையும் சர்வீஸ் செலவில் பெரிய அளவுக்கு எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் இருக்குது. இன்று பார்த்தீங்கன்னா வெள்ளியோட விலையில் எந்த ஒரு விலையும் மாற்றம் இல்லாமல் ரூ. 275 விற்பனை செய்யப்பட்டு வருது இல்லைங்களா. ஸோ வந்து இந்திய ரூபாய் மதிப்பும் மாற்றம் எதுவும் இல்லை. சர்வீஸ் செலவில் வெள்ளியோட விலையிலும் மாற்றம் எதுவும் இல்லாமல் இருக்கிறதன் காரணமாக வெள்ளியோட விலையிலும் வந்துட்டு பெரிய அளவுக்கு சேஞ்சஸ் எதுவும் இல்லைங்க. ஸோ சர்வீஸ் செலவில் தங்கம் மற்றும் வெள்ளி மதியம் 3 மணி நிலவரத்தில் மாற்றம் எதுவும் இல்லாமல் தாங்க இருந்துட்டு இருக்கு. அடுத்தா பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 28, 29ஆம் தேதி வந்து யூஎஸில் ஃபெட் ரேட் கட் மீட்டிங் இருக்குங்க. ரேட் வந்து கட் பண்ணாங்க குறைச்சாங்க அப்படின்னா நமக்கு வந்து தங்கத்தோட விலை வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. இல்லை இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா தங்கத்தோட விலை வந்து குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி எதுவுமே சேஞ்சஸ் எதுவும் பண்ணாமல் அடுத்த மீட்டிங்கில் வந்து சேஞ்சஸ் நடக்கும்னு சொன்னாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தங்கத்தோட விலை அப் அண்ட் டவுன் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குங்க. ஸோ யூஎஸோடைய டாலர் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும் பொழுது நம்மளுக்கு இங்கே தங்கத்தோட விலை வந்து குறைவதற்கான வாய்ப்பு இருக்குங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் மீட்டிங்கில் என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ்.